நண்பர்களே, கன்னி ராசி அன்பர்களுக்கு ஜூன் 2026 19ஆம் தேதி காலை 10:06 மணி முதல் ஜூன் 21ஆம் தேதி மதியம் 3:39 மணி வரை சந்திர பகவான் உங்கள் ராசியான கன்னி ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். கன்னி ராசியிலிருந்து கன்னி ராசி முதல் இடமாக அமைகிறது. கோசார சந்திரன் ஜென்ம ராசியில் பயணிக்கும் இந்த காலம் தனிப்பட்ட முன்னேற்றம், தன்னம்பிக்கை மற்றும் சுய வளர்ச்சி தொடர்பான விஷயங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய காலமாக அமைகிறது. இந்த நாட்களில் உங்கள் செயல்பாடுகளில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடும். புதிய முயற்சிகளை தொடங்கும் எண்ணம் உருவாகலாம். நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கலாம். நல்ல உணவு, வசதிகள் மற்றும் குடும்பத்தினரின் அன்பு ஆகியவற்றால் மனநிறைவு ஏற்படலாம். உங்களை கவனித்துக் கொள்ளும் எண்ணம் அதிகரித்து உடல் மற்றும் மன நலனில் கவனம் செலுத்துவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கலாம். மேலதிகாரிகள் மற்றும் முக்கிய நபர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பும் கிடைக்கக்கூடும். சில நேரங்களில் மனதில் பல சிந்தனைகள் தோன்றி சிறிய குழப்பங்களை ஏற்படுத்தலாம். இருப்பினும் அவற்றை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் நிதானமாக செயல்பட்டால் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மன அமைதியை பாதுகாக்க உதவும். பணவரவு நிலை சீராக இருக்கும். குடும்பத் தேவைகள் பூர்த்தியாகும். புதிய திட்டங்கள் மற்றும் எதிர்கால இலக்குகள் குறித்து சிந்திக்க ஏற்ற காலமாக இது அமையும். உடல் நலத்தில் ஒத்துணர்ச்சி காணப்படும். ஓய்வு, சீரான உணவு மற்றும் நேர்மறை சிந்தனை மூலம் உடல், மன ஆரோக்கியத்தை மேலும் மேம்படுத்திக் கொள்ளலாம். ஆன்மீக ரீதியாக பெருமாள், ஹயக்ரீவர் அல்லது துர்க்கை அம்மனை வழிபடுவது அறிவு, தெளிவு மற்றும் மன அமைதியை அதிகரிக்க உதவும். புதன்கிழமையில் பச்சை நிற ஆடை அணிவது அல்லது கல்வி தொடர்பான தானம் செய்வது நன்மை தரும். தற்போது குரு பகவான் கடக ராசியில் சஞ்சரித்து கன்னி ராசிக்கு நேரடி பார்வை அளிக்காவிட்டாலும் உங்கள் முயற்சிகளில் புத்திசாலித்தனமும் நிதானமும் வெற்றியை உருவாக்க உதவும். ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தன்னம்பிக்கை, தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் சிறப்பான சந்திர கோசார காலமாக இது கன்னி ராசிக்காரர்களுக்கு அமைகிறது.